காலை வணக்கம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமாங்க, ஒரு மனுஷன் இப்படியாய் ஒரு சொப்பனத்தை கண்டானா. ஒரு மனிதன் கடற்கரையில தனியா நடந்து போய் கொண்டிருந்தானா. ஆனா அவன் நடந்து போன பாதையில 2 ஜோடி காலடி தடங்களை பார்த்தானா. அவன் ஆண்டவரிடத்துல கேட்டானா, ஆண்டவரே 2 ஜோடி காலடி தடங்கள் இருக்குதே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, நீ மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல நீயும் நானும் சந்தோஷமா பேசி கொண்டு போனோமே, ஒன்று உன்னுடையது ஒன்று என்னுடையது அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச தூரத்துல 1 ஜோடி காலடி தடங்கள் மட்டுமே காணப்பட்டதாம். இப்போ அவன் கேட்டானா, ஆண்டவரே இது என்ன அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, நீ உன்னுடைய வாழ்க்கையில துக்கத்தோட வேதனையோட கடந்து போனப்போ உன்னோடு கூட நடந்து வந்த பாதங்கள் என்று. அவன் கேட்டானா, ஆண்டவரே 1 ஜோடி காலடி தடங்கள் தானே இருக்கு, அப்ப நீங்க எங்க போனீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, மகனே நீ பார்ப்பது என்னுடைய காலடி தடங்கள். உன்னுடைய அந்த கடினமான சூழ்நிலையில நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராங்க. ஆமாங்க, இந்த காலை வேளையில நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து வருத்தத்தோட சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே இது வரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் காணப்பட்டாலும் அந்த குறைவுகள் மத்தியில கர்த்தர் கிருபையாய் நம்மை, நம்முடைய குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறாரு, சுமந்து வந்திருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது நாம் கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. இம்மட்டும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்தவர் இனிமேலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை நடத்துவாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் குறைவுகள் மத்தியிலும் தகப்பனே கர்த்தர் நீர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறீர், சுமந்து வந்திருக்கிறீர், விடுதலையை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் அவங்க கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை என் தேவன் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தின தேவன் இனிமேலும் தகப்பனே உடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.